தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைகிறார். வணக்கம் திரு ஷபீர். வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் உரசல் விரிசல் இல்லை. இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக தரப்புல பங்கேற்பதற்கான அந்த உறுதிமொழியும் முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு திருமாவளவன் விளக்கம் அளிச்சிருக்கிறார். இதுல இருந்து என்னென்ன விஷயங்கள் நாம புரிஞ்சுக்கலாம், எந்தெந்த விஷயங்களை நாம் தெளிவுபடுத்திக்கலாம்? இல்ல, ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது இதுல. திமுகவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதோ அல்லது இந்த கூட்டணியில் ஒரு கசப்புணர்வு ஏற்பட்டுவிடக் கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் திமுக இருக்கிறது. அதாவது மது ஒழிப்பு என்ற ஒரு கோஷத்தை முன்வைத்துக் கொண்டு திமுக தலைவர் திருமாவளவன் ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறார் அப்படின்னும் போது அது இந்த கூட்டணியை உடைப்பதற்கோ அல்லது இந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்துவதற்கோ அல்லது இந்த கூட்டணியில் ஒரு விரிசல் இருக்கிறது, இந்த உறவில் ஒரு விரிசல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை அது ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்றதுல திமுக ரொம்ப தெளிவா இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதுதான் இந்த சமயத்துல திமுகவுக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஒரு கூட்டணியில் விரிசல், கூட்டணியில் ஒரு சலசலப்பு அப்படின்னா அது உங்களுக்கு வருகின்ற நாட்கள்ல அது ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி அதுக்கப்புறம் அது வெவ்வேறு வடிவங்களை எடுத்துரும். அப்ப இது ஸ்டார்ட் ஆகும்போது இதை கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல திமுக இருப்பதாக தான் தெரிகிறது. ஆகவேதான் இந்த மாநாட்டு தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து அவருடைய கோரிக்கை மனுவை கொடுக்கும் போது ரெண்டு முக்கியமான கோரிக்கைகளை ஒண்ணு வைக்கிறாரு. என்னன்னா, தமிழக அரசு சார்பாக படிப்படியாக இந்த கடைகள், டாஸ்மாக் கடைகளை குறைக்க வேண்டும் அப்படின்றது. ரெண்டாவது தேசிய அளவுல ஒரு மதுபான கொள்கை அப்படின்றத உருவாக்க வேண்டும். ஆகவே அதற்கான அழுத்தம் என்பது திமுக தரப்புல இருந்து கொடுக்க வேண்டும் அப்படின்றாரு. இந்த மாநாட்டுக்கு திமுக அழைப்பு விடுக்கல அப்படின்னா கூட திமுகவே தானாக முன் எங்களுடைய 2 கட்சி தலைவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் அப்படின்ற உறுதிமொழியும் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாக ஒரு 2 விஷயங்களை திமுக பண்ணியிருக்கு. ஒண்ணு என்னன்னா, திமுக தலைவர்கள் இருக்கின்ற மேடையில மாற்று கட்சி தலைவர்கள் யாராச்சும் உட்காருவாங்களா? இப்ப அதிமுக, தவேக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்படுகிறது. அவர்கள் வருவார்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல திமுக இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. இப்ப இந்த மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி நடக்குது. அது நடப்பதற்கு முன்பு அரசாங்கத்தால் ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த அறிவிப்புல மதுக்கடைகளை மேலும் ஒரு 500 மதுக்கடைகளோ அல்லது ஒரு 1000 மதுக்கடைகளோ நாம குறைக்கிறோம், அதற்கான ஏற்பாடுகள் என்பது தொடங்கிருச்சு அப்படின்ற ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அப்போ இந்த மாநாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த வீரியத்தை குறைக்க வேண்டிய ஒரு சூழலும் திமுகவுக்கு ஏற்படும். அதையும் அவர்கள் செய்வார்கள். ஆனால் இதுல 2 விஷயங்கள் இன்னைக்கு கரெக்டா ஒரு முற்றுப்புள்ளி என்பது திமுக தரப்புல இருந்து வைக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒண்ணு, இந்த கூட்டணியில எந்த விதமான சலசலப்பும் இல்லை. ரெண்டாவது, விசிகே எடுக்கின்ற இந்த முன்னெடுப்புல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாங்களும் அதே கருத்துல தான் இருக்கோம். பூரண மது விலக்கு என்பதுதான் எங்களுடைய கொள்கையாகவும் இருக்கிறது. இந்த கொள்கையில் எங்களுக்கும் உடன்பாடு இருக்கிறது அப்படின்ற சொல்றாங்க. மூன்றாவது, இந்த மாநாட்டுல மற்ற கட்சிகள் அதிமுகவோ அல்லது வேறு கட்சிகளோ கலந்து கொள்ள கூடாது என்பதற்காக அந்த மாநாட்டில் திமுகவுடைய பங்களிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலையும் அவங்க போட்டிருக்காங்க. அப்ப இந்த விஷயத்துல இருந்து இப்போ விசிகே கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் மற்ற கட்சிகளை அணுகுவாரா, மற்ற கட்சிகளை அணுகி அந்த விஷயத்துக்கு அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இன்னைக்கு அந்த 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 கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு, கூட்டணிக்குள் ஒரு விரிசல் அப்படின்ற அந்த டாக்கை மட்டுப்படுத்துவதற்கும் அதை குறைப்பதற்குமான ஒரு முயற்சியாக இன்றைய சந்திப்பு என்பது இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கிறேன். இதுல மாநில அரசுக்கு விடுக்கப்படக்கூடிய கோரிக்கை என்பதை கடந்து இது இப்ப மத்திய அரசு நோக்கி அந்த பந்து நகர்த்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற சில பார்வையும் முன்வைக்கப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அப்படிங்கிறத கடந்து தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையாக உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து முறையாக அழுத்தம் கொடுக்கப்படணும், கடிதம் எழுதப்படணும், வலியுறுத்தப்படணும் அப்படின்னு திரு திருமாவளவன் முதலமைச்சருக்கு எழுதியிருக்கக்கூடிய இல்லை வழங்கி இருக்கக்கூடிய அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இது தமிழ்நாட்டிலிருந்து தேசிய அளவில் போனதற்கு இது ஒரு பரந்துபட்ட ஒரு நோக்கம் அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை வேற ஏதாவது அரசியல் காரணங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? மது விலக்கு அப்படின்றதே அந்த கோரிக்கை அப்படின்றதே ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நீங்க எந்த அரசாங்கமா இருந்தாலும் நீங்க மது விற்பனையை ரெகுலேட் பண்ணணும். முற்றிலுமாக மது ஒழிப்பு அப்படின்றது
மதுவே நாங்க விற்க மாட்டோம் அப்படின்றது இப்ப குஜராத் போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் அது ஒரு பெரிய ஃபெயிலியராக இருக்கிறது. உங்களுக்கு அது தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்றது வேறு விதமாக வேறு வடிவங்கள்ல சமூகத்துல சந்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனை என்பது இருக்கிறது. ஆகவே இந்த மது விற்பனை அப்படின்றத ரெகுலேட் பண்ணும். அரசாங்கம் மது விற்பனை செய்வது, ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கம் மது விற்பனையில வரக்கூடிய வருமானத்தை நம்பி திட்டங்களை வகுப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை அவர் எடுக்கிறாரு. அதை அவர் ஒரு டிஸ்கஷன்ல அதை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னும் போது அது தொடர்பாக அந்த டிஸ்கஷன் அப்படின்றது நகரணும். பட் இந்த கோரிக்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பொதுவான ஒரு கோரிக்கையாக தான் இருக்கிறது. இது ஒரு அரசியல் கோரிக்கையாக தான் இருக்கிறது. இப்ப வைகோவுக்கு ஒரு கூட்டணியில ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்களும் என்ன பண்ணுவாரு, மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு கோரிக்கை எடுப்பாரு. நான் நடைப்பயணம் போறேன் அப்படின்வாரு. அதன் மூலமாக புதிய கூட்டணிகளுக்கு அச்சாரம் இடக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆகவே மது ஒழிப்பு அப்படின்றது ஏதோ ஒரு நாள்ல நாம அடைந்து விடக்கூடிய ஒரு கோரிக்கையாக இல்லை. இப்ப இந்த 2 கோரிக்கைகளை அவர் வைக்கிறாரு. நான் இதை அகில இந்திய அளவுல மது ஒழிப்பு தேவை என்பது திமுக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து கோரிக்கை வச்சிட்டு இருந்தேன். திமுக அரசு அதற்கு எந்த விதமான ஒரு முனைப்பும் காட்டவில்லை அப்படின்றது பிற்காலத்துல அதை ஒரு காரணமாக காட்டி கூட கூட்டணி விட்டு வெளியே வரலாம். அதனால இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியான ஒரு கோரிக்கை. ஆகவே இது அரசியல் ரீதியாக தான் இந்த பிரச்சனையை சந்திக்க முடியும். அதுதான் இன்னைக்கு திமுக இதை செய்வது என்னன்னா, இந்த கோரிக்கை இது பெரிய பிரச்சனையாக கூட்டணிக்குள் மாறிவிடக் கூடாது அப்படின்றதுக்காக தான் திமுக எடுக்கின்ற இந்த நடவடிக்கைகள்லாம் நம்ம பாக்குறோம். முதலமைச்சர் அமெரிக்கால இருந்து வந்த உடனே திருமாவளவனுக்கு அழைப்பு விடுத்து அவரை நேர்ல சந்திச்சு, நீங்க அழைப்பு கொடுக்கலனா கூட எங்க கட்சியில இருந்து 2 பேர் உங்க மாநாட்டுல கலந்து கொள்வார்கள், நாங்களும் இதுல உடன்படுகிறோம் அப்படின்னு திமுக இறங்கி வராங்க. இதுல இப்போ இந்த இடத்துலதான் திருமாவளவனுக்கு ஒரு சின்ன செக் அப்படின்றது இருக்கு. நீங்க ரொம்ப இதை வைத்துக்கொண்டு நீங்க மேலும் இதை இன்டென்சிஃபை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது திமுக கிட்ட இருக்கிறது. இப்ப திருமாவளவன் இதை வைத்து என்ன செய்ய போகிறார்? இந்த மாநாட்டுக்கு முன்னாடி அரசாங்க தரப்புல இருந்து ஒரு நடவடிக்கை அப்படின்றது வரும், ஒரு அறிவிப்பு என்பது வரும். மதுக்கடைகளை மேலும் ஒரு 500 மதுக்கடைகளை குறைக்கிறோம் அப்படின்னும் போது அப்ப அந்த மாநாட்டுல என்ன கோரிக்கை இன்னும் அவரால் வைக்க முடியும்? அந்த மாநாட்டுடைய வீரியத்தை குறைக்க முடியுமா அப்படின்னு தான் திமுக பார்க்கும். அதை தான் அவர் செய்கிறார்கள். அப்ப நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக திருமாவளவன் என்ன செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் உள்ள கோரிக்கைகள் என்ன என்பதையும் நாம் பார்க்கலாம். தேசிய மதுவிலக்கு கொள்கை ஒன்றிய அரசை வலியுறுத்துதல் தொடர்பாக என்ற பொருளின் அடிப்படையில் இந்த கடிதம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான 4 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கைகள் என்னவென்று நாம் பார்க்கலாம். தேசிய மதுவிலக்கு கொள்கை ஒன்றை அறிவிக்குமாறு இந்திய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்ற முதற்கட்ட கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இரண்டாவதாக 1954ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு நியமித்ததை போல இப்போது மீண்டும் மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை நியமிக்குமாறு ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் வரி வருவாய் இழப்பை ஈடுகட்டுவதற்கு ஒன்றிய அரசு நிதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்று 3வது கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். 4வதாக 16வது நிதிக்குழுவில் மாநிலங்களுக்கான வரி வருவாய் பகிர்வை முடிவு செய்யும் போது மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு ஏற்ப கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும், இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்று திருமாவளவன் முதலமைச்சருக்கு அளித்த அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 4 முக்கிய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். இந்த 4 முக்கிய கோரிக்கைகளுமே மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு தமிழ்நாடு அரசு திமுக அரசு என்ன செய்ய போகிறது என்று கடந்த சில நாட்களாக விவாதம் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது மதுவிலக்கு கொள்கை தேசிய அளவில் முன்னெடுக்கப்பட வேண்டும், அதற்கு தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும், அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கையில் கோரிக்கைகள் இடம்பெற்றிருப்பதை இந்த கடிதத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம். இதன் மூலமாக
மதுவிலக்கு எந்த நிலையில் இருக்கிறது, அந்த கோரிக்கை எந்த நிலையில் இருக்கிறது, அரசியல் முரண்கள், விரிசல் என்று வெளிவந்த கருத்துக்கள், இந்த கடிதத்தின் மூலமாக வைக்கப்பட்ட கோரிக்கைகளின் வாயிலாக என்ன செய்தி சொல்லப்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் எடுகிறது. தமிழ்நாட்டுக்கான அழுத்தம் என்பதை கடந்து தமிழ்நாடும் இணைந்து மத்திய அரசுக்கு நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு திருமாவளவன் இடம்பெயர்ந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியையும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம். இனி இந்த மது ஒழிப்பு மாநாடு எவ்வாறான நிலையை அடைய போகிறது, மதுவிலக்குக்கான கொள்கை கோட்பாட்டு தளத்தில் இது எந்த அளவு பயணிக்க போகிறது, இதன் எதிரொலிப்பு தேர்தல் அரசியல் களத்தில், கூட்டணி அரசியல் களத்தில் எவ்வாறாக எதிரொலிக்க போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.